கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நித்திய வெளிச்சம் டிவியின் மூலமாக தொடர்ந்து உங்களோடு இணைந்து கொள்ள, உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற நல்ல கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வருகிறார் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து இந்த நாளிலேயும் நாம் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமானது. இந்த நாள் காலையில் கர்த்தரை தியானிப்பது அப்படி இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒரு ஆசீர்வாதமானதாக, பிரயோஜனமானதாய் காணப்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒரு நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கண்களை மூடுவோம். நல்ல தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் சமூகத்தில் இப்பொழுது உங்களுடைய வார்த்தையை கேட்பதற்காக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் வார்த்தையை கேட்பதற்காய், உடைய நாமத்தை தொழுது கொள்வதற்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. யார் யார் எந்தெந்த சூழ்நிலையில் பார்க்கிறார்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஆமென். எந்த நிலைமையில் இருந்தாலும் என் தேவனாய கர்த்தர் அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை குறித்து அறிந்து கொள்வதற்கு, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு இந்த நிகழ்ச்சி ஆண்டவரே பயன்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் மேலே நம்முடைய கரம் வைக்கப்படட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற இடத்தில் நம்முடைய தெய்வீக பிரசன்னம் இறங்கட்டும். உங்கள் கைகளிலே தருகிறோம். ஆசீர்வதித்து நடத்தும். எல்லா துதிகன மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. தொடர்ந்து ஒரு வேத பகுதியை நாம் தியானித்து வருகிறோம். இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு உண்மை உள்ளவர், தாழ்மை உள்ளவர், வல்லமை உள்ளவர், காரியங்களை வெளிப்படுத்துகிறவர். இயேசு அன்புள்ளவர், இயேசு பரிசுத்தம் உள்ளவர் என்று அநேக காரியங்களை இயேசு கிறிஸ்துவை குறித்து, இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்களை நாம் தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவங்களை நாம் ஏன் தியானிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை போல நாமும் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்களை நாமும் கற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் நாம் காண்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை, இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆமென். ஒருவேளை அந்த சுபாவங்களிலே சில குறைவுகள் நம்ம வாழ்க்கையில் இப்போ இருந்தாலும், ஆமென், வருகிற நாட்களில் அதெல்லாம் மாறி போகணும்னு சொல்லி நம்ம வாஞ்சிக்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். எனவே தேவ பிள்ளைகளே, ஆமென், இந்த நிகழ்ச்சி அதற்கு நமக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். இயேசு எப்படிப்பட்டவர் என்று சகையு தேடினான். அதே போல ஒரு வாஞ்சையோடு நீங்களும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இன்னொரு குணாதிசயத்தை நம்ம பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. மறுபடியும் வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு சுபாவம், ஒரு குணாதிசயம் வெளிப்பட்டிருக்கிறது. நீங்கள் நன்கு அதை கவனிப்பீர்கள் என்று சொன்னால் அதை நாம் விளங்கி கொள்ள முடியும். இங்கே பார்க்கிறோம். ஆமென். இயேசுவின் சுபாவம் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு தெய்வம்.
பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர். ஆமேன், ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற ஒரு திரியேக தெய்வத்தினுடைய ஒரு காரியம் இடம்பெற்றிருக்கிறது. நான் அதற்குள்ளே போக விரும்பவில்லை. ஆனாலும் எளிமையாய் விளங்கி கொள்வதற்காய் நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே ஆமேன் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் கற்றுக் கொடுத்து வாழ்ந்தார். ஆமேன். எனவே ஸ்தோத்திரம், பிதாவை அவர் மகிமைப்படுத்துகிறதை, கனம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். ஒரு மனிதன் எப்படி தெய்வ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மனிதனாய் கடந்து வந்து மனிதனை போல் வாழ்ந்தார். ஆமேன், ஸ்தோத்திரம். தன் பிதாவை நோக்கி பார்த்தார். தன் பிதாவினிடத்தில் அவர் ஜெபம் செய்தார். ஆமேன். பிதாவே இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினார். எனவே தேவஜனமே, ஆமேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் பிதா சொல்லுகிறது போல பிதாவினுடைய சித்தத்தை, பிதாவினுடைய விருப்பத்தை மாத்திரமே இயேசு இந்த உலகத்தில் செய்து வாழ்ந்தார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி வாழ்ந்தாரோ, அதே போல் நாம் ஒவ்வொருவரும் நம் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி வாழ வேண்டும் என்பதை தான் இந்த வேத வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆமேன். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆமேன், ஸ்தோத்திரம். எந்த ஒரு மனிதனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களின் விருப்பத்தின்படி நடப்பது தான் அது அவர்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், பிரயோஜனமானதாக இருக்கும். மேலான அதிகாரம் தான் நமக்கு அதன்படி நடக்கும் பொழுது தான் அது நமக்கு ஆசீர்வாதம். ஆமீன். இயேசு கிறிஸ்துவும் தன்னை இந்த உலகத்திற்கு அனுப்பின பிதாவின் விருப்பத்தை தான் அவர் நிறைவேற்றினார். ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம் சொல்லுகிறது, பிதாவானவர் செய்கிறதை காண்கிறது எதுவோ அதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்வார். இயேசு கிறிஸ்து தானாக எதையுமே செய்ய மாட்டார். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? பிதா எதை செய்ய விரும்புகிறாரோ அதை மட்டும்தான் இயேசு கிறிஸ்து செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன், ஸ்தோத்திரம். இனிமாய் தியானிக்கும் பொழுது, ஆமேன், 19-20 வாசிக்கும் பொழுது, தாமாக எதையுமே செய்ய மாட்டார். 5ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, சுயமாக எதையுமே செய்ய மாட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, பிதாவுக்கு பிரியமானவைகளை மாத்திரமே இயேசு செய்வார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது, பிதா கற்பித்ததை மாத்திரமே இயேசு செய்வார். ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் 50வது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, சுயமாய் பேசக்கூட மாட்டார். பிதாவும் இயேசுவும் இணைந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆமேன். பிதாவோடு இணைந்திருந்தார். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று இயேசு சொன்னார். அந்த அளவு பிதாவோடு ஒரு ஐக்கியம் உள்ள ஒரு அனுபவம் இயேசு மனிதனாய் பிறந்தபடினாலே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாய் அது வாழ காணப்பட்டது. என்னை கேட்கிற தேவ ஜனமே, ஆமேன், அவர் பேசுகிறது கூட பிதாவின் சித்தத்தின்படி தான் பேசினார். சுயமாய் அவர் பேசவே இல்லை. ஆமேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 42வது வசனம் சொல்லுகிறது, ஆமேன், கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணுகிறார். பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். தன்னுடைய விருப்பப்படி அவர் ஜெபம் பண்ணலை. அவர் பண்ணின ஜெபம் கூட, ஆமேன், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்று ஜெபிக்கிறார். ஆமேன். கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம். அப்படி என்றால் அவர் ஜெபம் பண்ணுற எல்லா ஜெபமும் பிதாவின் சித்தத்திற்கு உட்பட்டுத்தான் அவர் ஜெபம் செய்கிறார். ஆமேன். இன்னுமாய் தியானிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் சொல்லுகிறது, பஸ்காவை ஆயத்தப்படுத்துகிறது கூட தேவ சித்தத்தின்படி பஸ்காவை ஆயத்தப்படுத்துகிறார். இப்படி தன் வாழ்க்கையிலுடைய பேசுகிற காரியம், ஜெபம் பண்ணுகிற காரியம், செயல்படுகிற விஷயங்கள்,
ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸு கூட இயேசு கிறிஸ்து சுயமாய் செயல்படாமல், தாமாய் செயல்படாமல், பிதாவின் நோக்கத்தை, ஆமென், தன்னை அனுப்பின பிதாவின் நோக்கத்தை நிறைவேற்றுகிறவராய், பிதாவின் சித்தத்தை செயல்படுத்துகிறவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். பிதாவின் சித்தம், அவர் நொறுக்கப்படுவதற்கு சித்தமாயிருந்தார். பிதாவின் சித்தம், இந்த உலகத்தில் அவர் மரித்து உயிரோடு எழும்ப வேண்டும் என்பது. இன்னும் அநேக காரியங்களை வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை மாத்திரமே அவர் செயல்படுத்தினார். ஆமென். இது நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் என்னவென்றால், அதே போல நாமும் நம் தெய்வமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தத்தை மாத்திரம் செய்கிறவர்களாய் நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு எப்படி தாமாய் செயல்படவில்லை, தாமாய் பேசவில்லை, சுயமாய் செயல்படவில்லை, பிதாவின் சித்தத்தின்படி செயல்பட்டது போல ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு இமைப்பொழுதும் தேவ சித்தத்திற்கு, பிதாவின் சித்தத்திற்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தத்திற்கு நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நம்ம வாழும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாய் அது மாறும். கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையாக அது மாறும். தேவ பிள்ளைகளே, தேவ சித்தத்தின்படி வாழ வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது தான் என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று. சாப்பாட்டுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட அதிக முக்கியத்துவம் இயேசு கிறிஸ்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் செயல்படுத்தி இருக்கிறார். ஒரு மனிதன் ஆகாரத்தை குறித்து எவ்வளவாய் சிந்திக்கிறான், எவ்வளவாய் யோசிக்கிறான், திட்டமிடுகிறான், ஆகாரங்களை உட்கொள்வதற்கு பிரயாசப்படுகிறான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அதற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட, சிந்தனையை விட, செயல்களை விட, திட்டங்களை விட தேவ சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து அதிக திட்டங்களையும் செயல்களையும் யோசனைகளையும் செயல்படுத்தினார் என்று இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, ஆகாரத்தை விட தேவ சித்தத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட ஒப்பு கொடுப்போம். தேவ சித்தம் நிறைவேற உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். நம்ம வாழ்க்கையில் நம்ம குறித்து நிறைய திட்டம் வைத்திருக்கலாம். நான் இப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும், என் பையன் கலெக்டர் ஆகணும், என் பையன் ஆமென் ஸ்தோத்திரம் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும். ஆமென். இப்படி பல திட்டங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு இருக்கலாம். பல பிளான்ஸ் உங்களை குறித்தே உங்களுக்கு இருக்கலாம். உங்கள் வருமானத்தை குறித்து உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கலாம். என்ன வேலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களை குறித்து உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளே, நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா, நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே உங்களை உண்டாக்கின தெய்வமாகிய கர்த்தர், உங்களை உண்டாக்கின தெய்வம், நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி அவர் திட்டம் வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று உங்களை குறித்து அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. பல நேரத்தில் நாம் அதை அறிந்து கொள்ளாமலே, அது தெரிந்து கொள்ளாமலேயே நமக்கு தெரிந்தது போல நம்முடைய சுயத்தின்படி வாழ முயற்சி செய்கிறோம். அது தோல்வியிலே முடிகிறது. ஆமென். சில பேர் என்ன நினைப்பார்கள் என்று சொன்னால், நான் செய்கிறது எல்லாமே தேவ சித்தம்தான் என்று நினைப்பார்கள். இல்லை தேவ பிள்ளைகளே, தேவ திட்டம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த தேவ திட்டம் உன்னதமானது, தேவ சித்தம் மேலானது. இந்த தேவ சித்தத்தின்படி நடந்தால் தான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், ஜெயம் உள்ளதாக இருக்கும். அப்படி இருக்க இந்த தேவ திட்டத்தை நிறைவேற்ற விடாதபடிக்கு நம்முடைய எதிராளி ஆகிய பிசாசானவன் இந்த தேவ திட்டத்திற்குள் நம்ம வர விடாதபடிக்கு அவன் போராடுவான். இந்த தேவ திட்டத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ள விடாதபடிக்கு அந்த பிசாசு நமக்கு விரோதமாய் செயல்படுவான். தேவ திட்டம் ஒன்றாயிருக்க சாத்தான் நம்முடைய மனதை டைவர்ட் பண்ணி, திசை திருப்பி வேற ஏதோ பாதையிலே நடத்துவதற்கு நம் சிந்தையை தூண்டுவான். நமக்குள்ளே அப்படிப்பட்ட தவறான திட்டங்களை நமக்கு காண்பிக்க முயற்சி செய்வான். பல மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தேவ திட்டத்தை விட்டு சாத்தானின் தூண்டுதலினாலே, தவறான ஆசைகளினாலே தேவ திட்டத்தை விட்டுவிட்டு தன் சுய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அது ஆரம்பத்திலே அது ஆசீர்வாதமாக தோற்றம் அளிக்கும். ஆனால் அது முடிவிலே
ஆபத்தை விளைவிக்கிற காரியங்களை நடப்பித்துவிடும். எனவே தேவ பிள்ளைகளே, தேவ திட்டம் என்ன என்பதை அறிந்து நாம் செயல்பட வேண்டியது அவசியம். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். எனவே கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கிற திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஏசாயால அழகான ஒரு வசனம் இருக்கிறது. நம்முடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்லன்னு கர்த்தர் சொல்கிறார். ஆமே, நம்முடைய நினைவுகளை விட கர்த்தருடைய நினைவுகள் பெரிதாக இருக்கிறது. எந்த அளவுக்கு பெருசாக இருக்கான், பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கோ அவ்வளவு உயரமாக இருக்கிறது நம்முடைய நினைவை விட கர்த்தருடைய நினைவுகள். நம்மளை குறித்து ஒரு திட்டம் வச்சுருக்கிறோம், அந்த திட்டத்தை விட நம்மை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கோ அவ்வளவு பெரியதாக இருக்கிறது, அவ்வளோ உயரமாக இருக்கிறது. நம்மை குறித்து நம்ம வச்சிருக்கிற திட்டத்தை விட ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம் அவ்வளோ மகிமையாக இருக்கிறது. அதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒன்று இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணும். அது அவசியம் வாய்ந்தது. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நீ கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை குறித்து தேவ திட்டம் மகிமையாக இருக்க, உங்களை குறித்து நீங்களே ஒரு காரியத்தை போட்டு யோசித்து செயல்பட்டு கொண்டிருக்காமல் முழுவதுமாய் உங்கள் வாழ்க்கை தேவ திட்டத்திற்கு ஒப்பு கொடுங்கள். முக்கியமான சில முடிவுகளை எடுக்கும் பொழுது தேவ திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஒப்பு கொடுங்கள். நீங்களாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஆண்டவரே அற்புதம் செய்யுங்கன்னு சொல்கிறது வேறு, அது தவறான ஒரு வழி. பல மனிதர்கள் இதைத்தான் செய்கிறார்கள். தாங்களாகவே ஒரு முடிவு எடுத்துவிட்டு ஆண்டவரே இதில் ஒரு அற்புதம் செய்யும், இதில் ஒரு நன்மை செய்யும் என்று அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது தவறான ஒரு வழிமுறை. முதலாவது ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பதாக தெய்வமே இது உம்முடைய சித்தமா, உமக்கு சித்தமானால் இதை செய்தருளும். இயேசு கிறிஸ்து அப்படித்தானே ஜெபித்தார் கெத்செமனே தோட்டத்தில். உமக்கு சித்தமானால் இதை செய்தருளும், உமக்கு சித்தமானால் இதை வாக்கிய செய்தருளும் என்று கேட்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கணும், இதை குறித்து உங்கள் சித்தம் என்ன ஆண்டவரே, நான் என்ன படிக்கணும் ஆண்டவரே, நான் என்ன வேலை செய்யணும், நான் என்ன தொழில் செய்யணும், நான் எங்கே போகணும், நான் எங்கே வீடு கட்டணும், எங்கே இடம் வாங்கணும், ஆமேன், எங்கே திருமணம் செய்யணும், எல்லாவற்றிலேயும் தேவ பிள்ளைகளே தேவ திட்டம், தேவ சித்தம், தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து நீங்கள் செயல்பட உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் அதுதான் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான மகிமை நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். ஆமேன். இதை நீங்கள் நம்புகிறீர்களா, விசுவாசிக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவே அந்த வாழ்க்கை முறையைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். ஆமேன். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவின் சித்தத்தை படி வாழ்ந்தாரோ நீங்களும் தேவ சித்தத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆமேன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவராகிய கர்த்தர் சந்தித்த பொழுது முதலாவது அவர் சொன்னது என்ன தெரியுமா? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். எந்த மனிதன் இந்த கேள்வியை கேட்கிறானோ, எந்த மனிதன் இந்த கேள்வியை ஆண்டவரிடத்தில் கேட்கிறானோ, நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், என்னுடைய வாழ்க்கை தடம் புரளுவது இல்லை. ஆமேன். உங்கள் வாழ்க்கையை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆமேன். தேவ பிள்ளைகளே, ஆமேன், ஸ்தோத்திரம். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறார். ஆமேன். எப்படி பவுலை கர்த்தர் சந்தித்த பொழுது நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று பவுல் கேட்டார், அதே போல் இன்னைக்கு இந்த டிவியின் மூலமாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். தேவ பிள்ளையே, அந்த பவுல் சொன்னது போல் உங்களால் இன்னைக்கு தேவ சமூகத்தில் சொல்ல முடியுமா? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? வாலிபனே, வாலிப மகனே, வாலிப மகளே, குழம்பி போயிருக்கிறாயா? கவலைப்படாத. ஆமே, உன்னை குறித்து நீ சிந்திப்பதற்கு முன்பதாகவே, நீ பிறப்பதற்கு முன்பதாகவே நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். ஆமே, நீ கேட்கணும், அவ்வளோதான். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்னு பவுல் சொன்னது போல் நீ கேட்கணும். நீ கேட்டனா கட்டாயம் கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்த, உன் மனதிலே தெளிவை கர்த்தர் தருவார். உன் கரம் பிடித்து இயேசு உன்னை வழி நடத்துகிறதை நீ பார்க்க முடியும். அவருடைய நடத்துதல்கள் ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும்.
அப்போஸ்தலனாகிய பவுல், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு நம்ம உண்மையாக கேட்டபடினாலே பரலோகத்திலிருந்து ஒரு சப்தம் பிறந்தது. ஆமென். பவுல் நடக்க வேண்டிய பாதைகளை தெளிவாய் காண்பித்தது. அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். தேவ பிள்ளைகளே, ஆமென், ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுங்கள். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுத்தார். ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுக்கும் பொழுது கூட தேவ சித்தம் பரலோகத்தில் தேவ சித்தம் மட்டும்தான் நடக்கிறது. அதே போல பூலோகத்தில் இருக்கிற என் வாழ்க்கையிலும், பூலோகத்தில் இருக்கிற இந்த தேசத்தில், பூலோகத்தில் இருக்கிற இந்த குடும்பத்தில் என் சித்தம் ஆண்டவரே நிறைவேறக்கூடாது, உங்கள் சித்தம் தான் நிறைவேறணும் என்று ஜெபிப்பதற்கு இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளை, எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது தேவ சித்தம். நான் மட்டும் தேவ சித்தம் செஞ்சால் போதும்னு இயேசு நினைக்கல, தன் சீஷர்களுக்கு கூட செய்யணும்னு சொல்லி கொடுக்கிறார். அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, இவ்வளவு தேவ சித்தத்தை குறித்து இவ்வளவு காரியங்கள் இருக்கும் பொழுது, இன்னைக்கு நீங்கள் இந்த தேவ திட்டத்தை குறித்து என்றைக்காவது சிந்தித்திருக்கிறீர்களா என்பதை கவனியுங்கள். ஆமென். ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவ சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்க உங்களை அழைக்கிறார். உங்கள் திட்டத்தின்படி நீங்கள் ஓடினது போதும். உங்கள் வாழ்க்கையை இயேசுவின் கைகளிலே கொடுங்கள். இயேசுவே, என் வாழ்க்கையை உங்கள் கையில் கொடுக்குறேன், எனக்கு நடக்க தெரியல, நீரே என்னை கைப்பிடித்து நடத்தும் ஆண்டவரேன்னு நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? கட்டாயம் கர்த்தர் உங்களோடு பேசுவார். கர்த்தர் உங்களை நடத்துகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி நடத்துதல்கள் ஆச்சரியமாய் அதிசயமாய் இருக்கிறதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். தேவ சித்தம் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணுமா? தேவ சித்தம் செய்வதின் அவசியம் என்ன? தேவ சித்தத்தை செய்யாமல் வாழ்ந்தால் என்ன நடக்கும்? இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை மாற்ற நான் முடிக்கிறேன். தேவ சித்தம் செய்வதனுடைய அவசியம் என்ன? கண்டிப்பாக நான் தேவ சித்தம் தான் செய்யணுமா? தேவ சித்தம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? ஒரு 4 காரியத்தை வேகமாய் நான் சொல்லி முடிக்கிறேன். தேவ சித்தம் செய்தால்தான் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பானே அல்லாமல். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பதில்லை. நீ கிறிஸ்தவனாய் இருப்பதினாலே பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்று இயேசு சொல்லியிருக்கிறார். நீ சபைக்கு போகிறதுனால பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்று இயேசு சொல்லியிருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை செய்தால் மட்டும்தான். நீ சபைக்கு போகலாம், பாட்டு பாடலாம், ஆராதிக்கலாம், கடமைகளை செய்யலாம், வேலை செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல் எதை செய்தாலும் பரலோக ராஜ்யத்திற்குள் உங்களால் பிரவேசிக்க முடியாது என்று இயேசு கிறிஸ்துவை சொல்லியிருக்கிறார். தேவ சித்தம் செய்ய வேண்டியதனுடைய பிரதான நோக்கம் என்ன? தேவ சித்தம் செய்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். ஆம் தேவ பிள்ளைகளே, தேவ சித்தம் செய்ய ஒப்பு கொடுங்கள். இன்னொரு 2வது மத்தேயு 12ஆம் அதிகாரம் 50வது வசனம் சொல்லுகிறது, தேவ சித்தம் செய்கிறவனை இயேசு கிறிஸ்து தன் சொந்த சகோதரனை போல பார்க்கிறார். தேவ சித்தம் செய்ய ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து செயல்படுவான் என்றால் இயேசு கிறிஸ்து தன் சொந்த சகோதரனை போல அவர்களை நடத்துகிறார் என்று இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய சொந்த சகோதரனாக இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆமென். 3வது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, தேவ சித்தம் செய்கிறவன் தேவனோடு நிலைத்திருக்க முடியும். யோவான் 15ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ஆமென், யோவான் 15ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், தேவ சித்தம், ஆமென், அவரில் நிலைத்திருந்தால்தான் கனி கொடுக்க முடியும். நிலைத்திருக்கிற அனுபவத்தை குறித்து யோவான் 15ஆம் அதிகாரம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென். இந்த வசனத்தில் நாம் இன்னைக்கு வாசித்த வசனம் 1 யோவான் 2:17 சொல்லுகிறது, தேவ சித்தம் செய்கிறவனால் மட்டும்தான் தேவனோடு நிலைத்திருக்க முடியும். சில பேர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவரோடு இருக்கிறேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், எப்போ பார்த்தாலும் ஆண்டவரோடு கூட இருக்கிறார். தேவ சித்தம் செய்யாமல் எந்த மனிதனாலும் தேவனோடு இணைந்திருக்க முடியாது, ஆண்டவரோடு இருக்க முடியாது.
ஆண்டவரோடு கூட இருக்க விரும்புகிறீங்களா? ஆண்டவரோடு நடக்க விரும்புகிறீங்களா? உங்கள் வாழ்க்கையை தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுங்கள். கடைசியாக 1 யோவான் 5:14 சொல்லுகிறது. யோவான் 9:31, 1 யோவான் 5:14 மறுபடியும் சொல்லுகிறேன். யோவான் 9:31, 1 யோவான் 5:14 சொல்லுகிறது. தேவ சித்தத்தின்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆண்டவர் நீங்கள் கேட்குறதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஜெபம் பண்ணுறத ஆண்டவர் கேட்பார். ஏன்னா நீங்கள் தேவ சித்தம் செய்கிறீங்க. நீங்கள் ஜெபிக்கிறத கேட்காம வேறு யார் ஜெபிக்கிறத இயேசு கேட்பார். நீங்கள் கேட்கிறத இயேசு கொடுப்பார். உங்கள் ஜெபத்திற்கு அவர் செவி கொடுப்பார். நீங்கள் கேட்கிற காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கைக்கூடி வர பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையை தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். என்னவென்றாலும் பரவாயில்லை ஆண்டவரே, ஆமேன், என்ன பிரச்சனைனாலும் பரவாயில்ல, தேவ சித்தமாக இருந்தால் நான் செய்ய ஆயத்தம் என்று ஒப்பு கொடுத்து பாருங்கள். நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் அற்புதம் செய்கிறதை பார்க்க முடியும். உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? 4 காரியம் சொன்னேன். பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க முடியும், நிலைத்திருக்கிற அனுபவம், இயேசு கிறிஸ்துவின் சொந்த சகோதரனாக இருக்கிற அனுபவம், நம்ம கேட்கிற காரியத்தை எல்லாம் கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையை இயேசுவினிடத்தில் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இயேசு சொன்னார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று. ஆமென். அதே போல் உங்கள் வாழ்க்கையை தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுங்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், மகிமையாக இருக்கும். இயேசு எப்படிப்பட்டவர்? தேவ பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர். நீங்களும் இயேசுவை போல, நம்மளும் இயேசுவை போல ஆமென் தேவ சித்தத்தை வாழ ஒப்பு கொடுங்கள். உங்கள் வாழ்க்கை ஜெயம் நிறைந்ததாய் மாறுகிறதை பார்ப்பீர்கள். ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம். இருக்கிற இடங்களிலே உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை போல நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்கப்பான்னு கேளுங்க. கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளுக்காக ஸ்தோத்திரம். பல்வேறு எதிர்பார்ப்போடு கேள்விக்குறிகளோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னைக்கு தியானித்த வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர் என்பதை நாங்கள் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தீர். அநேகரோடு நீர் பேசி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் அதை பெற்றுக்கொண்டு வாழ உதவி செய்தருளும். தன் சுய சித்தத்திற்கு இடம் கொடுக்காமல், சாத்தானின் சித்தத்திற்கு இடம் கொடுக்காமல், தெய்வீக சித்தத்திற்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தர வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணுகிறேன். பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தனித்தனியாக பேர் பேராக ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். யாரெல்லாம் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு சொல்லி பவுல் ஜெபித்தது போல ஜெபிக்கிறாங்களோ எல்லார் மேலையும் வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொருவர் மேலும் கிருபை இறங்கட்டும். கர்த்தர் அவர்களோடு பேசுவீராக. நடத்துங்கப்பா, கரம் பிடித்து நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். நீர் ஆசீர்வதித்தருளும், ஆளுகை செய்யும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமையையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆமென். தேவ சித்தத்தின்படி வாழ தொடர்ந்து உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையை தேவ சித்தத்தின்படி வாழ்வதற்கு ஆரம்பியுங்கள். ஆமென். உங்கள் ஊழியக்காரரின் ஆலோசனைகளின்படி செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.